ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்க கோரி சிம்பு தலைமையில் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிம்பு மாலை 5 மணிக்கு அனைவரும் வீட்டை விட்டு வெளியே வந்து நிற்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் மௌனமாக இப்பொழுது அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து இளைஞர்களோடு சேர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று செய்தியாளர்களை சந்தித்த சிம்பு மாலை 5 மணிக்கு அனைவரும் வீட்டை விட்டு வெளியே வந்து நிற்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்திருந்தார். அவர் மட்டுமின்றி டி ராஜேந்தரும் அதே குரலை எழுப்பியிருந்தார். அதன் அடிப்படையில் இப்பொழுது சிம்பு, அவருடைய தந்தை டி ராஜேந்தர், அவருடைய அம்மா உஷா ராஜேந்தர் அனைவரும் தற்பொழுது வீட்டின் வெளியில் நின்று ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் அங்கே நின்றிருக்கிறார்கள். அதன் காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து விரிவான தகவலை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மணிகண்டன் அங்கே இருக்கிறார். மணிகண்டன், நீங்க அங்கே பார்க்கும் அந்த காட்சிகளை விளக்கமாக சொல்லுங்கள். மணிமரன், தற்பொழுது நாம் ஸ்ரீநகர் மாசிலாமணி தெருவில் உள்ள நடிகர் சிம்புவின் இல்லம் அருகே இருக்கின்றோம். நடிகர் சிம்புவும் அவரது தந்தை டி ராஜேந்திரனும் நேற்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தவாறு இன்று சரியாக 5 மணி முதல் 5:10 வரை 10 நிமிடம் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மௌன ஆர்ப்பாட்டம், அதாவது மௌன போராட்டம் இருக்க போவதாக தெரிவித்திருந்தார். அவரது ரசிகர்களும் தமிழ் உணர்வாளர்களும் தமிழ் ஆதரவாளர்களும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இருப்பவர்களும் அவரவர் வீட்டின் வாசலும் அல்லது அவரவர் இடத்தில் அவரவர்கள் பைக்கில் சென்றிருந்தாலோ இல்லை எங்கிருக்கிறார்களோ அங்கு அப்படியே 5 மணி முதல் 5:10 மணி வரை 10 நிமிடம் மௌனமாக இருந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக ஒரு மௌன ஆர்ப்பாட்டத்தை செய்யுமாறு அவர் நேற்று கேட்டுக்கொண்டதின் பெயரில் தற்பொழுது சிம்புவுடைய ரசிகர்களும் இளைஞர்களும் சிம்புவுடைய இல்லம் அருகே கூடியிருக்கிறார்கள். அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கிறார்கள். அவரவர் கையில் கருப்பு கொடி பிடித்து இந்த மௌன ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள். சிம்புவின் வீட்டு வாசலில் அவரது தந்தையும் இயக்குநருமான டி ராஜேந்தர், அவரது தாயார் மற்றும் அவரது குடும்பத்தினர் குழுமியிருக்கிறார்கள். சிம்புவுடைய ரசிகர்கள் மத்தியில் அவர் தற்பொழுது இந்த மௌன ஆர்ப்பாட்டத்தை துவங்க இருக்கிறார். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட அவரது ரசிகர்களும் இளைஞர்களும் இங்கு குவிந்திருக்கிறார்கள். இந்த ஸ்ரீநகரில் உள்ள மாசிலாமணி சாலை முழுவதும் தற்பொழுது போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. கூட்டம் அதிகமாக இருப்பதால் காவலர்களும் இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாக காவல்துறையிடம் தெரிவித்து விட்டதாகவும் அதற்கேற்ப காவல்துறையினர் தற்பொழுது இங்கு பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டத்தை சமாளிக்கும் காவல்துறை காணப்படவில்லை என்றாலும் தற்போது அமைதிக்கு எந்தவித குந்தமும் ஏற்படவில்லை என்பதே இங்கு நாம் காணக்கூடிய காட்சியாக இருக்கிறது. சரியாக 5 மணிக்கு அவர் இந்த மௌன ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியிருக்கிறார். அதற்கு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சற்று நேரத்திற்கு முன்பாக இங்கு குழுமியிருக்கக்கூடிய சிம்புவுடைய ஆதரவாளர்கள் கோஷம் எழுப்பினார்கள். பீட்டாவுக்கு எதிராகவும் அவர்கள் கோஷம் எழுப்பினார்கள். ஜல்லிக்கட்டை உடனடியாக தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் என்றும், தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்றும், ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும், பீட்டா அமைப்பை வெளியேற வேண்டும் என்றும் அவர்கள் கோஷமிட்டதை நம்மால் காண முடிந்தது. மணிமாறன். மணிகண்டன், எவ்வளவு நேரம் இந்த மௌன போராட்டம் நடத்த இருக்கிறார்கள்? அங்கிருந்து எங்கேயாவது நகர்ந்து செல்ல இருக்கிறார்களா, இல்லை நின்ற இடத்திலேயே அந்த போராட்டம் தொடருமா? ஸ்ரீநகரில் உள்ள மாசிலாமணி தெருவிலேயே இந்த ஆர்ப்பாட்டம், அதாவது சிம்புவினுடைய வீட்டின் அருகே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று சிம்பு கேட்டுக்கொண்டதன் பேரில் சரியாக 5 மணிக்கு இந்த அமைதி மௌன போராட்டம் ஆரம்பித்து சரியாக 10 நிமிடம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். இவர்கள் எங்கேயும் நகரப் போவதில்லை என்றும்
எந்தவித ஆர்ப்பாட்டத்திலும் கூச்சல் குழப்பத்திலும் ஈடுபட வேண்டாம் என்றும் சிம்பு தனது ரசிகர்களிடம் கேட்டுக் கொண்டதன் பேரில் அனைவரும் தற்பொழுது அமைதியாக இருக்கிறார்கள். அவரவர்கள் இருக்கும் இடத்தில் அமைதியாக நின்று சரியாக 5 மணியிலிருந்து 5:10 வரை அமைதி போராட்டம் நடத்துமாறு சிம்பு தற்பொழுது ரசிகர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். அவரது தந்தை கே ராஜேந்திரனும் அவ்வாறே அவரது ரசிகர்களிடம் கேட்டுக் கொண்டதன் பேரில் ரசிகர்கள் தற்பொழுது அவர்கள் கோஷமிட்டதை நிறுத்திக் கொண்டு தற்பொழுது அவர்கள் தங்களது அமைதி போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். மணிகண்டன், இந்த அமைதி போராட்டத்திற்கு அனுமதி முறைப்படி பெறப்பட்டதாக நீங்க தகவல் சொல்லியிருந்தீர்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவு செய்யப்பட்டிருக்கிறது? காவல்துறையினர் எவ்வளவு பேர் அங்கே இருக்கிறார்கள்? அமைதி போராட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே சிம்பின் வீட்டுக்குள் நுழைந்து காவல்துறையினர் சிம்புவிடம் எந்தவித ஆர்ப்பாட்டமும், அதாவது சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் எந்தவித ஒரு நிகழ்வும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று சிம்புவிடம் தெரிவித்ததாக காவல்துறை நமக்கு தகவல் தெரிவிக்கின்றனர். அதன் அடிப்படையிலேயே தற்போது சிம்புவும் டி ராஜேந்திரனும் தங்களது ரசிகர்களுக்கு எந்தவித சட்ட ஒழுங்கையும் சீர்குலைக்கும் வகையில் ஆர்ப்பாட்டம் இருக்கக்கூடாது என்றும் அமைதி வழியிலான இந்த ஆர்ப்பாட்டம் 10 நிமிடத்திற்கு மாத்திரம் நடந்து அதன் பிறகு அவரவர் இந்த இடத்தை விட்டு கிளம்பி செல்ல வேண்டும் என்றும் தனது ரசிகர்களுக்கு சிம்பு கோரியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்பொழுது சிம்புவின் வீட்டின் முன்பு நின்று கொண்டிருக்கும் தனது ஆதரவாளர்களையும் ரசிகர்களையும் ஆங்காங்கே அமருமாறும் தற்பொழுது சிம்புவும் டி ராஜேந்திரனும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த அமைதி ஆர்ப்பாட்டம் தொடங்கி இருக்கிறது. மணிகண்டன், எவ்வளவு பேர் இந்த அமைதி போராட்டத்துல பங்கெடுத்து இருக்கிறாங்க? அவங்க கையில ஏதேனும் பதாகைகள் ஏதேனும் இருக்கிறாங்க? பீட்டா அமைப்பிற்கு எதிராக அவர்கள் கையில் பதாகைகள் ஏந்தியிருக்கிறார்கள். அதுபோல ஜல்லிக்கட்டுக்கு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்றும் பதாகைகளில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட மாசிலாமணி முழுவதுமாக இந்த கூட்டம் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக இங்கு வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது கூட்டம் அதிகரிக்கவே வாகனங்கள் அனைத்தும் மாசிலாமணி தெருவில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தெருவின் இரு முனைகளிலும் காவல்துறையினர் நிறுத்தி வைக்கப்பட்டு வாகனங்களை வேறு வழியாக அனுமதித்து வருகின்றனர். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கூட்டம் இங்கு காணப்படுகிறார்கள். அவரவர்கள் கையில் பேடர்களையும் பதாகைகளையும் ஏந்தி ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக, அதாவது டி சப்போர்ட் ஜல்லிக்கட்டு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பதாகைகளை கையில் ஏந்தி அவர்கள் நின்று அமைதி வழியிலான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதை நம்மால் இங்கு காண முடிகிறது. அவரவர்கள் கையில் கருப்பு கொடி ஏந்தி வந்திருக்கிறார்கள், கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கிறார்கள். இந்த தெரு முழுவதுமாக கருப்பு கொடிகள் நட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. மணிகண்டன், போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் அங்கே போக்குவரத்து சீர் செய்யப்பட்டிருக்கிறது, மாற்று வழியில் வாகனங்கள் இயக்கப்படுகிறது என்கிற தகவலை கொடுத்திருக்கிறீர்கள். எப்பொழுது இவர்கள் இந்த அமைதி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவார்கள் என்கிற தகவல் இருக்கிறது? மணிமாறன், தற்பொழுது அதற்கு முன்பாக ஒரு செய்தி, இந்த அமைதி வழி ஆர்ப்பாட்டத்திற்கு இயக்குனர் ராம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல்வேறு திரையுலகை சேர்ந்த பிரமுகர்களும் இங்கு வர உள்ளதாகவும் வந்திருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கிறது. ராம் அவர்கள் தற்பொழுது நடிகர் சிம்பு மற்றும் டி ராஜேந்திரனுடன் இணைந்து இந்த அமைதி வழி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நான் முன்னவே தெரிவித்தவாறு காவல்துறையிடம் இவர்கள் இது போன்ற ஒரு அமைதி வகையிலான ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாகவும் அதற்காக அனுமதி வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு காவல்துறையினர் போதுமான பாதுகாப்பு அளிப்பதாக தெரிவித்திருந்திருக்கிறார்கள். முன்னமே இங்கு போக்குவரத்து காவல்துறையிலும் தெருவனுடைய இரு முனைகளிலும் நிறுத்தி வைக்கப்பட்டு போக்குவரத்தை ஒழுங்கு செய்து கொண்டிருந்தார்கள். சற்று ஒரு 10 நிமிடத்திற்கு முன்பு வரை இங்கு வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் கூட்டம் அதிகரிக்கவே இங்கு வாகனங்கள், இந்த மாசிலாமணி தெருவில் வாகனங்கள் எதுவும் அனுமதிக்கப்படவில்லை. போக்குவரத்து காவலர்களும் சட்டம் ஒழுங்கு காவலர்களும் இங்கு கூட்டத்தை கட்டுப்படுத்தும் நிலையிலும் போக்குவரத்தை சீர் செய்யும் நிலையிலும் ஈடுபட்டு வருவதை நம்மால் இங்கு காண முடிகிறது. தற்போது சிம்புவும் டி ராஜேந்திர அவர்களும் பத்திரிகையாளர்களை கூட சந்திக்கவில்லை. இந்த 10 நிமிட அமைதி போராட்டம் முடிந்த பிறகே செய்தியாளர்களை சந்திப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் திரையுலகை சேர்ந்த பிரமுகர்கள் இந்த அமைதி வழி ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இங்கு வர உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
நீங்கள் இந்த கோஷங்களை கேட்கலாம். We want ஜல்லிக்கட்டு, we support ஜல்லிக்கட்டு என்று சொல்லக்கூடிய இந்த கோஷம் சிம்புவுடைய ரசிகர்கள், இளைஞர்கள் தொடர்ந்து ஒழிப்பு வண்ணம் இருக்கிறார்கள். சென்னையில் நேற்றே பத்திரிகையாளர் சந்திப்பில் சிம்பு கேட்டிருந்தார், 10 நிமிடம் மௌன போராட்டம், அமைதி போராட்டம் நடத்த வேண்டும் என்று கோரிக்கையை விடுத்திருந்தார். அந்த வேண்டுகோளை ஏற்று இப்பொழுது அமைதி போராட்டம் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு 5 மணிக்காக தமிழர்களும் உணர்வுள்ள அனைத்து தமிழர்களுக்கும் என்னுடைய நன்றி. வாழ்க்கையில் பின்னாடி யாரும் வர வேணாம், ஆனா நீங்க முன்னாடி போங்க.